சென்னையில் கஞ்சா விற்பனை கும்பலுக்குள் ஏற்பட்ட முன்விரோதத்தில் மற்றொரு கும்பலின் தலைவன் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டதன் பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை கொருக்குப்பேட்டை ஏகாம்பரநாதர் தெருவில் உள்ள ஜாலி மதுபான கூடம். முதல் நாள் இரவில் நடந்த பயங்கரத்திற்கு சாட்சிதான் இந்த ரத்தம். மது அருந்துவதற்காக வந்த ஒரு ரவுடியை ஓட ஓட வெட்டி கொலை செய்திருக்கிறது ஒரு கும்பல். கொல்லப்பட்டவர் ஸ்வீட் தினேஷ். சம்பவத்தன்று தனது நண்பர்களோடு இந்த பாருக்கு மது அருந்த வந்திருக்கிறார். அப்போது ஏற்கனவே உள்ளே பதுங்கியிருந்த சில நபர்கள் தினேஷை சுத்து போட்டு அரிவாளால் வெட்ட வந்திருக்கிறார்கள். உடனே உஷாரான தினேஷ் அவர்களிடம் இருந்து தப்பித்து ஓடியிருக்கிறார். ஆனால் அந்த கும்பல் தினேஷை விடாமல் துரத்தி ஓட ஓட வெட்டிவிட்டு தப்பித்திருக்கிறது. இது குறித்து தகவலறிந்து வந்த கொருக்குப்பேட்டை போலீசார் தினேஷை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அப்போதுதான் பழிக்கு பழியாக இதே பகுதியை சேர்ந்த பிஸ்கெட் சந்தோஷ் என்பவர் இந்த கொலையை செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. கொல்லப்பட்ட ஸ்வீட் தினேஷ் வசிக்கும் இதே பகுதியை சேர்ந்தவர்தான் பிஸ்கெட் சந்தோஷ். பெயர் வேண்டுமானால் பேக்கரி ஐட்டம் போல் இருக்கலாம். ஆனால் இருவருமே கொருக்குப்பேட்டையின் குண்டூர் காரம். அடிதடி, கொலை முயற்சி உட்பட பல குற்ற வழக்குகளை நிலுவையில் வைத்துக்கொண்டு சரித்திர பதிவேடு குற்றவாளியாக வலம் வந்தவர். ஒரு ரவுடி கூட்டத்தையே கட்டி ஆண்டிருக்கிறார். அதேபோல் மற்றொரு கேங்கிற்கு லீடர் தான் பிஸ்கெட் சந்தோஷ். இவர்களின் ரவுடிசத்தில் கஞ்சா விற்பனையும் அடக்கம். ஏரியா பிரித்து கொண்டு கஞ்சா ஓட்டி வந்து உள்ளனர். ஆனாலும் இருவருக்கும் இடையே கஞ்சா விற்பனை தொடர்பாக அடிக்கடி பிரச்சனை எழுந்திருக்கிறது. இருவரும் பேசி சமாதானம் செய்து பிசினஸை டெவலப் செய்ய முயற்சித்தும் அது பயனளிக்கவில்லை. இதனால் ஏற்பட்ட விரோதத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஸ்வீட் தினேஷ் அவரது கூட்டாளிகளோடு சேர்ந்து சந்தோஷை அரிவாளால் வெட்டி கொலை செய்ய முயன்றுள்ளார். ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் முடியவே ஸ்வீட் தினேஷ் மற்றும் அவரது கூட்டாளிகளை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இதனால் கஞ்சா பிரச்சனை இருவருக்கும் இடையே கேங்வாராக மாறியிருக்கிறது. பழிக்கு பழியாக சிறைக்கு சென்ற தினேஷை தீர்த்து கட்ட சந்தோஷ் கேங் நேரம் பார்த்து காத்திருந்திருக்கிறது. அப்படித்தான் சம்பவம் நடந்த அன்று தினேஷ் வழக்கமாக மது அருந்த வரும் பாரில் வைத்து கொலை செய்ய ஸ்கெட்ச் போட்டு முன்னதாகவே வந்து பதுங்கி இருந்திருக்கிறது சந்தோஷ் கேங். ஸ்வீட் தினேஷ் மதுபோதையில் இருக்கும் நேரம் பார்த்து அவரை ஓட ஓட துரத்தி வெட்டி கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொருக்குப்பேட்டை பகுதியில் ரவுடிகளுக்கு இடையே எந்த நேரமும் கேங்வார் நடக்கலாம் என காவல்துறை உயர்வட்டாரங்கள் எச்சரித்திருந்த நிலையிலும் அஜாக்கிரதையாக செயல்பட்டதாக சொல்லி கொருக்குப்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் யுவராஜ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் தப்பித்து ஓடிய பிஸ்கெட் சந்தோஷ் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.